3-in-1 senior living apartment. 1. Senior citizen கான perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. இந்த கவர்மெண்ட்டுக்கு உயிர் கொடுக்கறது கவர்னர் தான். இப்போல்லாம் கவர்மெண்ட்டுக்கு வேறு பிரச்சனைகள் வருதோ இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு மாதிரியான சாதகமான சூழ்நிலையை அந்த கவர்னர் தான் ஏற்படுத்தும். ரொம்ப பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில்னா இவர் அறிக்கை கொடுக்க வேண்டியது மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு தானே ஒழிய பொது வெளியில் போய் கருத்து சொல்கிறது இவரோட வேலை கிடையாது. தெளிவாக ஒரு மெத்தட் இந்த மேட்னஸ் வாங்க. ஒரு பக்கம் கவர்னரும் ஒரு பக்கம் அண்ணாமலையும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அண்ணாமலை ஒரு மாதிரி ஆஃப் ஆகிட்டு அவர் பார்வை பூரா எடப்பாடி பக்கம் போயிடுச்சு. மறுபடியும் திமுகவை கொண்டு வந்து உட்கார வைக்கிறது தான் அண்ணாமலையோட நோக்கம். அது தெளிவாக தெரியுது. ஒரு திமுகவாக தான் வேலை செய்கிறார். ஆமாம், ராஜ்நாத் சிங் அழைச்சி அவர் கலைஞர் நாணயத்தை வெளியிட்டதும் ராஜ்நாத் சிங்கோட பேச்சால் நான் என்னை இரவு முழுவதும் தூங்கவே முடியல. அவர் கலைஞருக்கு இப்போ சூட்டிய புகழ் மாலைகளும் சொன்ன முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்க்கு தபால் தலை வெளியிடுவதை கண்டிப்பது என்பது இது முரண்பாடு தான். இது அதுவும் கூட இருக்க கூட்டணி கட்சிகள் தான் இதை கேட்கணும். அவங்க அமைதியாக இருக்காங்க. அவங்க குடும்ப சண்டை சந்திச்சிருக்குதுங்க. எல்லாரையும் பார்க்க அனுமதித்த ஒப்புக்கொண்ட ராமதாஸ் மகனை பார்க்க ஸ்டாலினை பார்க்குறாரு, பிஜேபி தலைவர்களை பார்க்குறாரு, எடப்பாடியை பார்க்குறாரு. பட் மகனை பார்க்க மறுத்துவிட்டார். ராமதாஸ் 87 வயது ஆனாலும் ஓல்ட் இஸ் கோல்டு. ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் ஒரு சிறப்பு அழைப்பாளராக தமிழகத்தினுடைய ஒரு மூத்த ஊடகவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். திமுக பற்றி கவர்னருக்கும் அவருக்குமான ஒரு பிரச்சனை, ஸ்டாலினுக்குமான பிரச்சனைங்கிறது போயிட்டு இருந்ததுக்கு நடுவில் வல்லாருடைய ஒரு விழாவில் தமிழ்நாட்டில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அடிதடி, கட்ட பஞ்சாயத்துங்கிறது எல்லாமே அதிகரித்து போச்சுன்னு கவர்னர் இடத்துல பேசுகிறதும், ரொம்ப தீவிரமாகவே முதலமைச்சர் திரும்ப கவர்னர் ரவிக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயங்களை முன்வைக்கிறதும், இது ஒரு ஆர்எஸ்எஸை பற்றி அவர் நூற்றாண்டு கலைஞர் கூட அப்படி பேச மாட்டாருங்க, ஸ்டாலின் அவர் பேசுகிறாரு அப்படின்னு பிஜேபிக்காரங்களே கலைஞர் இருந்தால் கூட அப்படி பேசியிருக்க மாட்டார் அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறதும், இப்போ அதிகமான ஒரு மோதலை திரும்ப ஒரு ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு உயிர் கொடுக்கறது கவர்னர் தான். அண்ணாமலை இப்போ கொஞ்சம் ஒதுங்கி இருக்காரு. எப்போல்லாம் கவர்மெண்ட்டுக்கு வேறு பிரச்சனைகள் வருதோ இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு மாதிரியான சாதகமான சூழ்நிலையை அந்த கவர்னர் தான் ஏற்படுத்துகிறார். ஒரு வேலை வாயை மூடின்னு இருக்கிறது தான். இது இவரோட கவர்மெண்ட். அசம்பிளியில் படிக்கும்போது என்ன பண்ணுவார், மை கவர்மெண்ட் தான் ஆளுநர் உரையை தொடங்கும். ரொம்ப பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில்னா இவர் அறிக்கை கொடுக்க வேண்டியது மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு தானே ஒழிய பொது வெளியில் போய் கருத்து சொல்கிறது இவரோட வேலை கிடையாது. பிஜேபி ஆளக்கூடிய பல மாநிலங்களோட சட்டம் ஒழுங்கெல்லாம் இங்கே சிறப்பாக தான் இருக்குது. கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தார், இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ அது பீகார் எலெக்ஷன் வருது. பீகார் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா நவம்பரில் பிறகு பிஜேபியோட பார்வை இந்த பக்கம் திரும்பும் அப்படிங்கிறது. அப்போ இவங்க இன்னும் அதை இங்கே ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு எதிரான எல்லா வேலையும் இவங்க செய்வாங்க. ஸோ இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தெளிவாக ஒரு மெத்தட் இந்த மேட்னஸ் வாங்க. ஒரு பக்கம் கவர்னரும் ஒரு பக்கம் அண்ணாமலையும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அண்ணாமலை ஒரு மாதிரி ஆஃப் ஆகிட்டு அவர் பார்வை பூரா எடப்பாடி பக்கம் போயிடுச்சு. அவர் ஏதோ ஒரு விதமான நாடகத்தை ஆடி இந்த அலையன்ஸை கெடுத்து என்டிஏ அலையன்ஸை உள்ளேருந்தே கொலாப்ஸ் பண்ணி மறுபடியும் திமுகவை கொண்டு வந்து உட்கார வைக்கிறது தான் அண்ணாமலையோட நோக்கம். அது தெளிவாக தெரியுது. அவர் திமுகவாக தான் வேலை செய்கிறார். கட்சிக்குள்ளேயுமே ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்திட்டார். ரொம்ப நுட்பமாக பார்த்தீங்கன்னா ஒரு திமுக எதிராக பேசுறதுலாம் ஒரு விதமான நாடகம் தான். அவரோட நோக்கம் எடப்பாடி சிஎம் ஆகாமல் தடுக்கிறது. அப்போ கவர்னரை மறுபடியும் பிஜேபி உசுக்குது, நீ பேசுறது. ஸோ கவர்னர் இப்போ மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறார். ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு எதிராக கவர்னர் இப்படிலாம் பேசுறதுன்றது அந்த மாநில முதலமைச்சரிடமிருந்து எதிர்வினையை கொண்டு வரதான் செய்யும். அவர் இப்போ பேசுகிறார், அவ்வளோதான். இந்த கவர்னர் நிறையா பேச திமுகவுக்கு செல்வாக்கு கூடுங்க. பிஜேபி கொஞ்சமாவது புத்தி இருந்ததுன்னா இந்த கவர்னரை பேச விடாமல் அமைதியாக்கணும். அவங்க செய்ய மாட்டாங்க. அதை அவங்களால அடக்க முடியல. யார் கண்ட்ரோல்லையும் பிஜேபி தமிழ்நாட்டில் இல்லைங்க. ஆளாளுக்கு ஒன்று பேசி அமோகமாக மறுபடியும் திமுகவோட 2வது ஆட்சி காலத்துக்கு வழிவகுக்கிறாங்க. கலைஞர் கூட அப்படி பேச மாட்டார். ஆனால் ஸ்டாலின் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளும் பேச்சுகளும் நூற்றாண்டுக்கான ஒரு விஷயத்தை ஸ்டாலின் அவர்கள் பேசியது பெரிய அளவு ரெஃப்ளெக்ட் ஆச்சு. கலைஞர் கூட அப்படி பேச மாட்டாருங்கன்னு பிஜேபிக்காரங்களே சொல்கிற அளவுக்கு சிஎம் பேசுவதற்கான நல்ல தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறார். தேசிய அளவுலையும் தனக்கான இடத்த அவர் தேடிக்கிறார். மாநிலத்துக்குள்ளே ஆர்எஸ்எஸ் எதிராக மிக கடுமையாக பேசுறது மூலமாக சிறுபான்மையின வாக்குகளை மொத்தமாக அள்ளின்னு அவர் பார்க்குறாரு. உண்மைதான், பிஜேபி இப்போ ஆட்சியில் இருக்கும்போதும் இல்லாத போதும் கலைஞர் சிஎம்மாக இருந்த கட்டத்துலையும் சிஎம்மாக இல்லாத கட்டத்துலையும் ஆர்எஸ்எஸ் எதிர்த்து நேரடியாகலாம் கலைஞர் பேசினதே கிடையாது. அவர் ரொம்ப பிஜேபி எதிர்ப்பாரை வழி ஆர்எஸ்எஸ் அவர் தொட்டதே கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா அவர் இன்னும் ரொம்ப சாஃப்டாக தான் போயிருக்காரு. 99ல் அவர் ஆர்எஸ்எஸ் ஒரு கலாச்சார இயக்கம்னு அவர் பேசியிருக்கார். ஆர்எஸ்எஸ் மீதான மக்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகளை நீங்கள் போய் ஒவ்வொரு வீடாக போய் பேசி அதை இது பண்ணணும் மாற்றணும்லாம் அவர் பேசியிருக்கார். ஆகவே இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியல் ரீதியாக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக
ஸ்டாலின் அவர்கள் மதச்சார்பற்ற சக்திகளின் ஒரே வாய்ஸ் ஒரே தலைமை தான்றதை பொசிஷன் பண்ணிக்கிறதுனால தன்னைத்தானே அவர் நிலைநிறுத்திக் கொள்கிறார். வாக்கு வங்கி, சிறுபான்மையின வாக்கு வங்கி, குறிப்பாக இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வாக்கு வங்கியை வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பேசுவது மூலம் தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறார். பட் இதெல்லாம் செய்யும்போது இன்னொரு விஷயத்தையும் அவங்க சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். இதே ஆர்எஸ்எஸ் இவ்வளோ தூரம் எதிர்க்கக்கூடிய திமுக தலைமை முதலமைச்சர் ராஜ்நாத் சிங் அழைச்சி தான் வந்து கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவை நடத்தினாங்க. ஆர்எஸ்எஸோட ரொம்ப தீவிர தொண்டன் அப்படின்ற தன்னை தினமும் சொல்லிக்கொள்ளக்கூடியவர் ராஜ்நாத் சிங். ராஜ்நாத் சிங் வந்து ஆர்எஸ்எஸோட முக்கியமான ஒரு தொண்டர்களில் ஒருத்தர். இன்ஃபேக்ட் அவர் நெக்ஸ்ட் பிஜேபி பிரசிடெண்ட்டாக ஆர்எஸ்எஸ் வந்து அவரை தான் முன்னிறுத்துதுன்றாங்க. அப்போ அந்த ராஜ்நாத் சிங்கை கொண்டு வந்து நீங்கள் வந்து இங்கே நாணயத்தை வெளியிடுறீங்கன்னும் போது இந்த பக்கம் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறது அது என்ன மாதிரியான அரசியல்ன்றது மக்களுக்கே தெரியும். அப்போ இது வாக்கு வங்கிய மனசில் வச்சது. தூக்கமே போச்சுன்னு சொன்னார் சிஎம். அவர் வானளாவிய அளவில் புகழ்ந்துட்டாரு. தூக்கமே போச்சுன்னு சொன்ன இடம். ஆமாம், தூக்கமே போச்சுன்ன இடம் வந்து இன்றைக்கி வந்து ஆர்எஸ்எஸ் இவ்வளோ தூரம் கடுமையாக நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னா அப்போ கரெக்டாக ஒரு வருஷத்துனால கலைஞர் நாணய வெளியீட்டு விழாக்கு எதற்காக அவர் வந்தார்? எல்லா இடத்துலையுமே ஒரு கேள்வி எழுப்பிட்டு தான் இருக்குது அவரோட விஷயங்கள் பேசியதும். ஆமாம், ராஜ்நாத் சிங் அழைச்சி அவர் கலைஞர் நாணயத்தை வெளியிட்டதும் ராஜ்நாத் சிங்கோட பேச்சால் நான் என் இரவு முழுவதும் தூங்கவே முடியல, அவர் கலைஞருக்கு இப்போ சூட்டிய புகழ் மாலைகள்னு சொன்ன முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்க்கு தபால் தலை வெளியிடுவதை வந்து கண்டிப்பது என்பது இது முரண்பாடு தான். இது அதுவும் கூட்டணி கட்சிகள் தான் இதை கேட்கணும். அவங்க அமைதியாக இருக்காங்க. தேசிய அரசியலில் தன்னை அன்னைக்கு ஒரு இருப்பை காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை அதுவும் அமைஞ்சது. இன்னைக்கு அவர் ஆர்எஸ்எஸ் பற்றி பேசுனதும் தேசிய அரசியலில் ஒரு இருப்பை காட்டுவதற்கான ஒரு இடத்த வந்து நிரப்புறதுக்கு ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இது அரசியல், அப்பட்டமான அரசியல், மதச்சார்பற்ற அரசியல் என்கின்ற பெயரில் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக தமிழ்நாட்டிலும் தேசிய அளவிலும் குறிப்பாக தமிழகத்தில் தன்னுடைய தலைமையிலான அணிதான் வந்து சிறுபான்மையினர்களுக்கான பாதுகாவலன் என்பதை அவர் மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் நிறுவிக் கொண்டிருக்கிறார். தேர்தல்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த நேரத்தில் வந்து நம்ம இத்தகைய வான வேடிக்கைகளை இன்னும் நிறைய எதிர்பார்க்கலாம். தேமுதிக எந்த கூட்டணி போகுங்கிறத வந்து நான் ஜனவரியில் தான் சொல்லுவேன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க கட்சி அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஒர்க் வந்து போயிட்டு தான் இருக்குது. பிரேமலதா அவருடைய தாயாருடைய இறப்பிற்கு வந்து எல்லா அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் வந்துட்டு நேரடியாக போய் அஞ்சலி செலுத்தியது. திமுகவில் வந்து கலைஞர் அவர்களுடைய மகள் இருவருமே வந்துட்டு போயிருக்காங்க. கனிமொழி அவர்களும் போயிருக்காங்க, செல்வி அவர்களும் போயிருக்காங்க. ஒரு துயரமான சம்பவம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்களும் போகிறாங்க, எல்லா அரசியல் கட்சிகளும். விஜய் விஷயத்தில் ரொம்ப ஹார்ஷாக வந்து இடையில பேசின பிரேமலதா அவர்களும் கொஞ்சம் அமைதியாக விஜய் வந்து வெளியில் வரலாம், விஜயாந்த் மாதிரி அவர் ஸ்ட்ராங்காக வெளியில் வரணும், ஆனால் வந்து அவர் பயந்தெல்லாம் இருக்கக்கூடாது, அவர் மேலே தப்பு இல்லைங்கிற மாதிரி அவங்க பேசினதும் அரசியலில் அடுத்த நகர்வுகள் இந்த ஒரு மரணத்தை வைத்து நடந்து கொண்டிருக்கு. தேர்தல் சார், எலெக்ஷன் நெருங்குது. இதெல்லாம் இந்த மாதிரி நிறையா சம்பவங்களை நீங்கள் பார்ப்பீங்க. புதுசாக இதில் ஒன்றுமே இல்லை. அதீதமான ஒரு ஆர்வம் வயோதிகத்தால் அவர் இறந்து போயிருக்காங்க. எல்லா இறப்புமே வந்து துக்கமானதான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அதில் ஒரு அன்யூஷுவலாக அதில் வந்து ஒரு பாலிடிக்ஸ் தெரியுது. எல்லாரும் போகிறாங்க அங்கே. விஜயகாந்த் வந்து கட்சி ஆரம்பித்து அதிகபட்சம் 10% ஓட்டாகி கடைசியில் 1% ஓட்டு கீழே போனார். ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு ஓட்டும் கால்குலேட் ஆகுது. அதனால் வந்து கண்டிப்பாக எல்லோரும் போய் அங்கே நிற்கத்தான் செய்வார்கள். இதில் ஆச்சரியப்பட ஒன்றும் கிடையாது. அது இறுதியான ஒரு கேள்வி சார். ராமதாஸ் அவர்களும் மருத்துவமனையில் அனுமதி, உடல்நிலை குன்றிய நிலையில் வந்துட்டு வைகோ அவர்களும் அப்போலோ மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சிஎம் போகிறாரு, பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளர் வந்திருந்தாங்கன்னா அவங்களும் போய் வந்து இருவரையும் உடனடியாக சந்திக்கிறாங்க. பாஜகவுடைய நேஷனல் பார்ட்டிலேருந்து இங்கே வந்தவங்க கூடவும் போய் சந்திக்கிறாங்க. தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் போய் சந்திக்கிறது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருந்தாலும் முதல்வர்களுடைய வருகையும் அடுத்த கட்டமாக பாஜகவுடைய பொறுப்பாளர்கள் நேரடியாக உடனடியாக மத்திய அமைச்சர்கள் போகிறதும் ஒரே டைமில் அடுத்தடுத்து நிகழுதுங்க. இருவரையுமே சந்திக்கிறாங்க. அன்புமணிக்கு மட்டும் அனுமதி வந்து மறுக்கப்படுகிறது. அது அவங்க குடும்ப சண்டை சந்திச்சிருக்குதுங்க. எல்லாரையும் பார்க்க அனுமதிச்ச ஒப்புக்கொண்ட ராமதாஸ் மகனை பார்க்க ஒப்புக்கொள்ளவில்லை. ஸ்டாலினை பார்க்குறாரு, பிஜேபி தலைவர்களை பார்க்குறாரு, எடப்பாடியை பார்க்குறாரு, பட் மகனை பார்க்க மறுத்து விட்டார். ராமதாஸ் வந்து 87 வயது ஆனாலும் ஓல்ட் இஸ் கோல்டு. அவருக்கு வந்து இந்த கட்சிகள் அத்தனை பேரிடமும் இருக்கக்கூடிய செல்வாக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்போ இருக்க பாமக சண்டையில் அன்புமணி பின்னுக்கு தள்ளப்பட்டு ராமதாஸ் முன்னணியில் இருந்து கொண்டிருக்கிறார். ராமதாஸ் முன்னணியில் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படிதான் இதை நான் பார்க்குறேன். சரி, வைகோ அவர்களையும் வந்துட்டு பிஜேபிக்காரங்க வந்து சந்திச்சது நயனாரேந்திரன் கூட்டு போய் வந்துட்டு இல்லை, வைகோ எப்பயுமே பிஜேபியோட ஒரு சாஃப்ட் தான். ஆரம்பத்துலேருந்து அவர் ஒரு சாஃப்ட் பிஜேபியோட. இன்ஃபேக்ட் அவர் ராஜ்யசபா எம்பி போஸ்ட் இந்த ஏப்ரலில் ஓய்வு பெறும்பொழுது வெளிப்படையாகவே வந்து பாஜக சார்பில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய இது அத்வாலே கட்சி, மகாராஷ்டிராவில் சேர்ந்த தலித் பார்ட்டியோட லீடர் வந்து நீங்கள் என்டிஏக்கு வாங்க, நாங்கள் உங்களை எம்பி ஆக்குறோன்னு சொன்னார்.
ஸோ பிஜேபி விஷயத்தில் பிஜேபி வைகோ விஷயத்தில் எப்பயுமே சாஃப்டாக தான் இருந்திருக்கு. ஒரு இறுதியான ஒரு விஷயம் சார், நிறைய திவிக வந்து இப்போ நம்ம வந்து எங்கேயுமே செயல்படலைங்கிற கேள்வி எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்கிறது தான். ஆனால் எல்லா கட்சியும் ஒரு பெரிய தலைவர் ஆரம்பிச்சாங்கன்னா நிறைய பேர் போய் சேருவாங்க அந்த கட்சியில், முக்கிய முன்னணி தலைவர்கள்லாம். ஆனால் டிவிகே தரப்பில் இருந்துட்டு மற்ற மாற்று கட்சியிலேருந்து முக்கிய தலைவர்கள் யாராச்சும் தன்னை அணுகலான்னு வந்துட்டு டிவிகே வந்துட்டு அதை அக்செப்டே பண்ணுறது கிடையாது. வேணாங்கிற ஒரு முடிவில் டிவிகே இருக்குது. ஒவ்வொரு கட்சியிலேருந்து வெளியில் வர்ற முக்கிய தலைவர்களாக இருந்தால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணியே தான் வச்சுருக்காங்க. எந்த விதமான அரசியலை வந்து டிவிகே முன்னெடுக்குது? அரசியலே இல்லை, கிடையாதுங்க. நில் பாலிடிக்ஸ் இஸ் தேர் பாலிடிக்ஸ். பூஜ்ய அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் விஜய். இது கடும் நெருக்கடியை தான் அவருக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அது என்ன, ஒரு மனிதனை மட்டும் நம்பி ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்கும் தலைவத்துக்கு? பொதுச் செயலாளரை காணோம், அடுத்த நிலையில் இந்த நிர்மல்குமாரை காணோம், கொள்கை பரப்பு ஆதவர்ஜுன் அவரை காணோம், ஒரு மாவட்ட செயலில் பிடிச்சி உள்ளே போட்டாங்க. கட்சியின் முகமாக யாரும் இல்லை, விஜயும் இல்லை. இது ஒரு அரசியலற்ற தன்மையைத்தான் அவர் கையில் எடுத்திருக்கிறார். அப்படித்தான் எனக்கு இது தோணுது. நிச்சயமாக உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.